ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்றா வந்து ஒரு ஹாப்பி மூடை அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து கொண்டு வந்து பிளெண்ட் பண்ண வைக்கிறது இந்த டேல ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் அப்படின்னால எல்லாருக்குமே வந்து உடனே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அப்படின்னா எல்லாருமே ஒரு கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. இது இன்னும் மேற்கிந்திய நாட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்மிடியேட்டாகவே வந்து எல்லாருமே வந்து ஒன்றா அசம்பிள் ஆயிடுவாங்க. அந்த ஒன்றா அசம்பிள் ஆகிறதோடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா டுகெதர்னஸ். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், எல்லாம் கேரக்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருமே ஒன்றா கலந்துட்டு ஒரு இடத்துல வந்து அந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதோடைய ஃபர்ஸ்ட் டே தான் கேக் மிக்சிங் செரமனி. இந்த கேக் மிக்சிங் செரமனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸு, நட்ஸு. எதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது, ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. ஒன்று வேறு மாதிரி இருக்கும், கேஷ்யூ நட்டாக அது வேறு மாதிரி இருக்கும், ரைசின்ஸாக அது வேறு மாதிரி இருக்கும், ஆப்ரிகாட்ஸ் அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து கொண்டு வந்து பிளெண்ட் பண்ண வைக்கிறது இந்த டேல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பிளெண்டிங்க்கு ஒரு லிக்விட், நம்ம லிக்கர் அப்படின்னாலே தப்பு அப்படின்னு நினைப்போம். ஆனால் லிக்கர்லேயும் வந்து நல்ல ஒரு எசன்ஸ், அதில் இருக்கிற மைன்யூட்டான எசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எசன்ஸ் உள்ளே போகணும். ஆல்கஹால் மட்டும் கிடையாது, எசன்ஸாக போகணும் அப்படின்றனால அதை இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வந்து ஒன்றா பிளெண்ட் பண்ணுறது தான் இந்த டேயோடைய ஸ்டார்டிங். இதுக்கு தனியாக நம்மளே வீட்டில் பண்ணிக்கலான்றது கிடையாது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்றா வந்து ஒரு ஹாப்பி மூடை அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது இன்னைக்கு பண்ணுறது இந்த மேரினேஷனை அப்படியே ஊற வச்சு கிறிஸ்மஸ் அப்போ அந்த கேக்கை பேக் பண்ணி ஒரு டெலிஷியஸ் கேக்கு அப்படியே அந்த வாயில் வச்சாலே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு கேக்கு செஞ்சு அதை நம்ம மட்டும் சாப்பிட்றதில்ல, எல்லாருக்குமே அதை வந்து கொடுத்து எல்லாருக்கும் அதை வந்து ஒரு செலிப்ரேஷனை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்மஸையும் வரவேற்கிறோம், வரக்கூடிய ஒரு நியூ இயரையும் வரவேற்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் செலிப்ரேஷனை இன்னைக்கு நம்ம சென்னை சமர்த்தால நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடு வச்சு சந்தோஷமாக கொண்டாடினோம். அப்போது நம்ம மட்டும் பண்ணாமல் ஒரு செலிப்ரிட்டி கெஸ்ட்டும் வந்து ஹானர், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட மாட்டாங்க. அப்போது வந்து அவங்க நம்மளுடைய வேல்யூவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுக்கும் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கெல்லாம் ஒரு சில கைடன்ஸும் கொடுத்து பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ். மேரி கிறிஸ்மஸ்.